நமோ ஹிமாலயம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப குழந்தைங்கள ரொம்ப கன்சர்ன்டா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வெரி நைஸ். கேரிங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் கேரிங்கே அவங்களோட பொட்டென்ஷியாலிட்டியை கட் பண்ணி விட்டு அவங்கள தன்னைத்தானே செதுக்குற தன்மை வந்து இருக்கு. ஆனால் அதை நீங்கள் வளர விடாமல் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ எப்படி சொல்றது, உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கலாம், சரியா? ஆனா அவங்களுக்கு அந்த வீடு கட்டுற ஒரு ஸ்டேஜ்ல நான் சொல்றேன், அவங்களுக்கு வீடு கட்டுற உங்க குழந்தைங்களுக்கு வீடு கட்டுற திறமை இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வீடை கொடுக்கணும். புரியுதா? இல்ல அது அந்த அளவுக்குலாம் தேராதுன்னு சொல்லும் போது அப்ப நீங்க அந்த வீடு கொண்டு போய் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல், அது என்ன சொல்றது, லெதார்ஜிக்கா எல்லாம் கிடைச்சிருச்சுல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். இது என்னைக்குனாலும் இது எனக்கு தானே அப்படின்னு. அதுக்காக நான் திருப்பியும் சொல்றேன், அங்க போய் உங்களை போய் ஹார்ஷா வந்து உங்க பிள்ளைங்க கிட்ட போய் நான் நடத்த சொல்லல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அவங்க வந்து ஒரு வீடு கட்டுற, அதாவது அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க டேலண்டடா, கஷ்டப்படுறாங்க பட் டேலண்டடா, கரெக்டா கொண்டு போயிடுவாங்களா, அந்த சொத்தை அழிக்காம பாத்துக்குவாங்களா, மத்தவங்களுக்கு உதவுறாங்களா, இதுவும் கணக்கு தான். நீங்க கட்டி வச்ச வீடை மட்டும் பாதுகாக்கிறது அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா ஒரு 4 பேருக்கு உதவுன்ற தன்மை கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க கொடுக்கலனாலும் அந்த கார்மிக் பாயிண்ட்ஸ், அந்த தார்மிக் பாயிண்ட்ஸ் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும். உங்க கண்ணுக்கு படி அவங்க வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை, உங்களுக்கு நான் அந்த வீடு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படின்னே தெரியாது. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேரும். ஏன்னா நீங்க பாக்குறது இவ்வளவுதான், பட் யூனிவர்ஸ், கடவுள், இறைவன், லைட் எல்லாம் பாக்குறது வேற மாதிரி விஸ்தாரமா இருக்கும். அப்படி வந்து உங்களால யூகிக்கவே முடியாது. ஸோ எவ்ரிதிங், அதுக்கு தான் சொல்றது திருப்பியும், உங்க பிள்ளைங்க எந்த மாதிரி நிலைமை உள்ள ஒரு ஆட்கள், அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா, நம்ம கொடுக்கறது கரெக்டா அப்படின்றத பார்க்காமலேயே நான் கஷ்டப்பட்டேன்றதுக்காக கொடுத்து அள்ளி கொடுத்து சீரழிஞ்சு போகவும் விடக்கூடாது. அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி கஷ்டப்படுத்தியும் பார்க்கக்கூடாது. 2 சைடுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு கொடுத்துதான் பார்க்கணும், கட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த பிள்ளைங்க எப்படி வளருதுங்க, அதை எப்படி இன்டேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு 2 இடத்துலயுமே வந்து இவ்வளவுதான் செய்வாங்க. ஒரு இடத்துல நீங்க ரொம்ப நிறைய கொடுக்கும் போது கண்டிப்பா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணா பரவாயில்ல, உடனே ஒரு சர்டிபிகேட் எழுதி ஆமா வந்து வால்ல வந்து சொல்லிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது ஆணி அடிச்சு நீ இப்படிதான் அப்படின்னு. இல்ல, தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளைங்க தேருதான்றது பார்க்கணும். நீங்க யூ ஷுட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தெம் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்கணும், சரியா? அப்போ இந்த இன்னொரு செகண்ட் இதுல வந்து நீங்க எதுவுமே கொடுக்கல, அப்பயும் கஷ்டப்படுவாங்க. அப்ப அதுலயும் தன்னை கால ஊண்டி அப்படியே எல்லாத்துக்கும் வர்றாங்களா அப்படின்றதுக்கு ஒரு டைம் பீரியட் தான் கொடுக்கணும், அங்கேயும் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. 4 பேருக்கு உதவணுன்ற ஆட்டிடியூட சொல்லி ஊட்டி நீங்க எவ்வளவு ஊட்டச்சத்தான ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல என் காசை எடுத்துட்டு நீ யூஸ் பண்ணாது எனக்கு நான் சம்பாரிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுவும் உங்களோடது கிடையாது. நீங்க கொடுக்க போறது அவங்களுக்கும் கிடையாது. இது எல்லாமே இறைவனோட சொத்து தான் அப்படின்றத ஊட்டி வளர்க்க வேண்டியது உங்க கடமை. ஏன்னா எதுக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, பேசிக் வந்து எல்லா இடத்துலயுமே ஓரளவுக்கு உங்களோட தான் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது மேபி உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லாம விட்டுருக்கலாம். அதை விட்டுருங்க. நான் don't complain about that. எனக்கே சொல்ல நான் எப்படி சொல்லணும்னா அது இருக்கு, ஆக்சுவலி இருந்திருக்கு. ஆனா உங்களால எட்டி பார்க்க முடியல. எல்லாத்துக்குமே அவங்க போய் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, சரியா? நிறைய விஷயம் சொல்லி தராமலே தெரியுது. அப்ப அது என்ன சொல்வீங்க? தெரியுது இல்ல, அதுல வர்ற நாலேஜ் மாதிரிதான் இந்த நாலேஜும் நம்ம கேதர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா அதை விட்டுட்டு இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாம நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு
வேணாலும் இதை சொல்லலாம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த பேரண்ட்ஸ் ஐம் டெல்லிங், இது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இது அடங்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன். இருக்குன்றதுனால கொடுத்து 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 சீரழிக்காதீங்க. இல்லை இருக்குன்றதால நான் கொடுக்கவே மாட்டேன் ஒருத்தவங்களுக்குன்னும் சீரழிக்கக்கூடாது. பிகாஸ் இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட், அதாவது கடைசியில் ஒரு கட்டத்தில் அடிதடி இல்லை பிரேக்கப், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சொல்லலாமே, நிறைய நான் உனக்கு செலவு பண்ணேன், நீ எனக்கு செலவு பண்ண, நீ அப்போ என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வரும். இல்லை இந்த மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க சண்டை, அந்த சொத்து சண்டை, இதெல்லாம் நீங்கள் என்னதான் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு என்ன அப்படி என்ன ஒரு இன்னசென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கேம் பிளே பண்ணுது. அந்த இன்னசென்ஸ் என்றைக்குமே சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். நான் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு அங்கே மேலே போகும்போது O கிரேட், H கிரேட், அவுட்ஸ்டாண்டிங், ஃபர்ஸ்ட் கிரேட், ஏதோ ஒரு கிரேட், ஓகேங்களா, அந்த கிரேட் சிஸ்டம் கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு. சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. நீ இது தெரியாமல் நீ எதுக்கு அங்கே என்னதான் நீ பண்ண அப்படின்றது தான் அவங்க கேள்வியாக இருக்கும். தயவு செஞ்சு அது ஒரு பாவ செயல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது வந்து காஸ்ட்லியான ஒரு பாய்சன், இக்னரன்ஸ். ஸோ அதை தயவு செஞ்சு போட்டுக்காதீங்க அந்த இன்ஜெக்ஷனை. அதனால தெளிவாக சொல்கிறோம், இங்கேயே உணர்ந்து கொள்ளுங்கள். எதுவுமே தெரியாம தான் நான் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு யாரும் இங்கேயும் செல வைக்க போறது இல்லை. அங்கே போனால் செலெல்லாம் வைக்க மாட்டாங்க, செலச்சிருவாங்க. அதனால தேவையில்லை. என்ன அவங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ, என்ன அவங்களுக்கு சுற்றுச்சூழல் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாதுன்ற கரெக்டான தெளிவோடு செயல்படுங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோவோட எசன்ஸ். ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். இன்னும் உங்கள் மூச்சு உங்க கூட தான் இருக்கு. சொத்து இருக்கு, இல்லை அவன் எடுத்துட்டு போயிட்டான், இவன் எடுத்துக்க ட்ரை பண்ணுறான், கோர்ட்டில் கேஸ் ஓடுது, இவன் என்ன பார்த்துக்கல அவன் என்ன பார்த்துக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பவும் சொல்கிறேன், உங்கள் மூச்சு உங்ககிட்ட தான் இன்னும் இருக்கு. அதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம நோக்கி போகிறோம். தட்ஸ் ஓகே, எல்லாமே தேவைதான் லைஃப்பில். ஆனால் அதெல்லாம் இல்லைனாலும் உங்கள் மூச்சு உங்க கூட தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்க ஆல் லவ் அண்ட் லைட். Himalaya.